ஹாய், வெல்கம் டு PatMan ட்ரேடர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாரத்தோட வீக்லி அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வாரம் எந்தெந்த பேர்லாம் எப்படி எப்படி மூவ் ஆகும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ப்ளஸ் உங்களுக்கு ஃபோரெக்ஸில் எதுவும் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ப்ரோக்கரோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோரெக்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் நம்மளுக்கு ஐஎன்ஆர் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ எந்த இஷ்யூவும் வராது. ஸோ ஃபஸ்ட்டு யூரோஎஸ்டி பார்த்துடலாம். யூரோஎஸ்டி வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம இந்த வீக் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன்ல நிக்குது. ஸோ இது நெக்ஸ்ட் மூவ் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கீழே இந்த டார்க் கலர் இந்த கிரீன் கலர் வச்சுக்க பார்த்தீங்களா, இந்த லைனுக்கு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் கொடுத்து நெக்ஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் போகலாம். சப்போஸ் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா அதுக்கு கீழே உள்ள ட்ரெண்ட் லைனுக்கு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் கொடுத்து இந்த லெவல் வரைக்கும் போகலாம். ஸோ இந்த ரெண்டு ஏரியாவையும் நீங்க மஸ்ட் இந்த வீக் வாட்ச் பண்ணிக்கிறது பெட்ரு. ஸோ நீங்க டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி கீழே உள்ள லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா டெலகிராம்ல PatMan ட்ரேடர்ஸ் அப்படின்னு அடிச்சீங்கன்னா நம்ம லோகோ வரும். அந்த சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த ஏரியா வந்துட்டு சிக்னல் கிடைச்சிச்சு அப்படின்னா நாங்க அந்த குரூப்ல வந்து இன்டிமேட் பண்ணுவோம். இன்டிமேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க வீடியோ போடுவோம். ஸோ அந்த குரூப்ல ஜாயின் பண்ற கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஜிபிபிஎஸ்டி லாஸ்ட் வீக்கே இந்த ஏரியாவில் போகும் சொல்லியிருந்தேன். அது மாதிரி போயிருச்சு. இப்போ இந்த வீக் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு பாத்தீங்களா, இந்த கீழே உள்ள ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு வந்து அடுத்து அகைன் மேல உள்ள ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவை கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும். அந்த ஏரியாவில் ஏதாச்சும் ஒரு புல்லிஷ் கேண்டில் 6 வருதா அப்படின்னு நீங்க பாக்குறது வந்து பெட்டரா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் யூஎஸ்டி ஜேபிஒய் நம்ம சொன்ன மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலை கட் பண்ணி அடுத்து உள்ள ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு போயிருச்சு. ஸோ இதோட நெக்ஸ்ட் மூவ் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு பாத்தீங்களா, இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் இது மேல உள்ள டார்கெட் ஜோன் வரைக்கும் போகலாம். 111 வரைக்கும் போறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் கீழே ரீட்ரேஸ்மெண்ட் ஆனோடனே நீங்க ஒரு பை எடுக்கிறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ரீட்ரேஸ்மெண்ட் பிளஸ் கேண்டில் கன்ஃபர்மேஷன் வச்சு நீங்க பை எடுக்கலாம். அடுத்து ஜிபிபி ஜேபி வந்து லாஸ்ட் வீக் இந்த இடத்துல இருந்துச்சு. நம்ம வந்து ஒரு பை போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது மாதிரியே பை போயிருச்சு. இப்போ இந்த வீக் என்ன ஆகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன்ல இருந்து கீழே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கலாம். இதோட பாதி வரல இல்லாட்டி இந்த சப்போர்ட் வரல ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி அங்க இருந்து ஒரு புள்ளி சிக்னல் கொடுத்து அகைன் நம்மளுக்கு அப்பா வரக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து கரண்டா நம்ம டவுன் தான், நம்ம ஒரு கரெக்ஷன் நடக்கும் இந்த ஜிபிபில. ஸோ நெக்ஸ்ட் யூஎஸ்டி கேட் வந்துட்டு ஒரு மேஜர் சப்போர்ட் லெவலை கட் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஃபால் கொடுத்துட்டு இருக்குது. இப்போட நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைனை மறுபடியும் டச் பண்ணி அகைன் கீழே உள்ள சப்போர்ட்டுக்கு போவோம். அப்படி சப்போர்ட்டுக்கு போனோடனே நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை எப்ப பிரேக் பண்ணுதோ அப்பதான் இதுல அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். இன்னும் இது வந்து ஒரு செல்லிங் லெவல்ல தான் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணோடனே நீங்க மறுபடியும் கூட செல் போலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து யூஎஸ் ஆயில் வந்து நம்ம ரொம்ப நாளா கீழே டவுனாவும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் இந்த அப்பாய் போயிட்டே இருக்குது. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இன்னும் கட் ஆகல, பிரேக் ஆகல. இது வந்து ஆல்ரெடி ஒரு 3 டச் ஆயிருக்கு. பிளஸ் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு இந்த ட்ரெண்ட் லைனை எப்ப பிரேக் பண்ணுதோ அப்ப இந்த கீழே உள்ள ட்ரெண்ட் லைனுக்கு வரும், கண்டிப்பா வரும். அப்போது நீங்க ஒரு பை எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்டு வந்து ஒரு ஃபாலிங்ல தான் இருக்குது. எப்ப இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகுதோ அப்பதான் இந்த கோல்டு வந்து அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகாது. இப்போ இது மேல ஒரு கரெக்ஷன் போயிட்டு எனக்குள்ள ஒரு பேரி சிக்னல் கொடுத்துன்னா இது கட்டாயி கீழே உள்ள சப்போர்ட் கூட வர்றதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து எப்ப பிரேக் ஆகுது அப்படின்றத நீங்க வாட்ச் பண்ணிக்கலாம். ஆனா டெய்லியில பார்த்தோம் அப்படின்னா இந்த கோல்டு வந்து ஒரு சைட்வேஸ்ல தான் இருக்குது. ஸோ இந்த 1640 அப்படின்ற லெவல் வர்றதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த லெவல் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்றதுல இருக்குது. ஸோ அந்த ஏரியா கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஃபைனலா ஆடியோஸ்டி வந்து இப்போ ஒரு டெய்லியில ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல இருக்குது. இப்போ இந்த கீழே எனக்குள்ள மார்க் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா, இந்த மார்க் பண்றத எப்ப கட் ஆகுதோ அப்ப நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். இப்படி கட் ஆனோடனே திரும்ப ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இந்த லெவல டச் பண்ணும். அப்போது நீங்க செல் எடுக்கிறது பெட்டரா இருக்கும். அந்த லெவல வந்தோடனே உங்களுக்கு இன்டிமேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த லெவல வந்தோடனே நாங்க உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவோம். பிளஸ் வேற சிக்னல் கிடைச்சாலும் அந்த டெலகிராம் குரூப்ல நாங்க அடிக்கடி போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்க டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்றது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.